வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம். அதுல வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவருக்கு தேவையான போது அதை கேட்கிறாரு. இப்ப சீமான் எனக்கு வந்து தேவையில்லைன்னு சொன்னாருன்னா அது அவரு இஷ்டம். பட் ஆனா வந்து அந்த இஷ்யூனால வந்து அவரு அந்த துக்கமே இல்லை, அவர் நார்மலா தான் இருக்காரு. அன்னைக்கு ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு பேசுறாரு. அதே சைடு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவரு என்னடான்னா புசியானந்த் மட்டும் கேஸ் போட்டுருக்கீங்க, விஜய் மேல போடல, அப்ப நீங்க பயமா அப்ப எடுத்து எல்லாத்தையும் எடுங்க. ஸோ அவர் மேல இது வந்து புரியல, என்ன கான்செப்ட்னு புரியல. ஸோ ஒரு திமுகக்காக இத்தனை பேர் சுத்தி வர்றதுன்றது எனக்கு என்னன்னே தெரியல. அதே மாதிரி இந்த போஸ்ட் ஓட்டுறதும் சரி, இந்த சொல்றாங்கன்னா ஓட்டுறாங்க, அது எந்த நியாயத்துல ஓட்டுறீங்க? ஒன்னும் தீர்ப்பு எதுவுமே வரல. அதுக்குள்ளேயே வந்து விஜய் கொலைகாரன் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஓட்டுறீங்க. அப்ப அவங்க மேலாம் நீங்க நடவடிக்கை எடுக்கல, எதுக்கு? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? அதுதானே கேள்வி வருது. ஆனா ஒண்ணு சொல்றேன், இனி போக வரும் காலங்கள்ல விஜயனோட எக்ஸ்ட்ரீம் வந்து வேற மாதிரி இருக்க போகுது, அது மட்டும் தெரியும். இப்ப எதிர்கட்சிகள் இருந்து எல்லாமே வந்து விஜயனா கூட தான் டைப் பண்ண போறாங்க, அது நடக்கும். இப்ப எல்லாருமே வந்து விஜயனுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க, யாருமே நெகட்டிவா இல்லை. ஆனா சில பேர் உள்ள மண்ணும் புடிச்சவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேசுறாங்க, அதெல்லாம் நம்மளால காதுல வாங்கிக்க முடியாது. அதுக்கான பதில் வந்து விர்ச்சுவல் வாய்ஸ் கொடுப்போம், ஓகேங்களா? இப்ப இது ஒரு சாக்கை வச்சுன்னு மாட்டினான்டா, இன்னைக்கு செம்மையா போட்டி ஒன்று பழக்கலாம்டா, எப்படா மாட்டுவோம்னு காத்திருந்தாங்களோன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம். கூடக்காரங்களையும் வந்து முதல் குத்துறதுன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் இது கட்சியில இருக்கிறவங்க பண்றது வேறங்க, கூடவே இருந்தவங்க எல்லாம் வந்து பின்னாடி குத்துறது பேசுறதுலாம் வந்து. ஸோ இப்பதான் அவருக்கு தெரியுது, ஓகே அரசியல் பாலிடிக்ஸ் எப்படிதான் அப்படின்னு. இன்னும் அதுதான் நான் சொல்றேன், எப்பவுமே என்னதுன்னு சொல்றேன். இன்னும் வரப்போற காலங்கள்ல அது வேற மாதிரி நடக்கும், அதோட எக்ஸ்ட்ரீம் வேற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய் அரசியல் வேற மாதிரி ஒரு ரூட்ல போகும். இப்ப இந்த நீங்க பஸ் பரிமாற்றம் பண்ணலாம், அவர் மேல கேஸ் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லலாம். கேஸ் எல்லாம் போட முடியாது, நீங்க போட்டீங்கன்னா அது வேற மாதிரி ஆகும். சப்போஸ் நீங்க வேற மாதிரி கேஸ் போட்டீங்கன்னா அடுத்த சிஎம் தான், கண்ணு மூணு சிஎம்னு சொல்லுவாங்க. இப்பயே அவர் சிஎம் மாதிரி தான், ஓகேங்களா? அவர் போட்டு எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, ஏன்னா மக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயனுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. நீங்க என்ன டிராமா பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, எதை பத்தி பேசுறாலும் சரி. இந்த செருப்பு வந்து இங்க நிறைய பேர் உயிர் போராட்டுறாங்க, அதுக்காக செருப்பு தூக்கி அடிச்சோம், அவர் பார்க்கணும் தான் ஆச்சுன்னு ஒரு கதை கட்டுறது, அவர் வந்து கீழே தண்ணி பாட்டிலே உள்ள மரணம்ன்றது, வந்து கூட்டமே 2000 பேருன்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு சில்லியான ஒரு விஷயம் தான். நீங்க என்ன வேணா பண்ணீங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னன்னா அவரும் சொல்லிட்டாரு, யாரும் பார்க்க வேண்டாம், அவங்க பாட்டு நாங்க பண்ணிட்டோம், நம்ம பாட்டு நம்ம பண்ணலாம். இனி வரப்போற அரசியல்